கடலோர பகுதியில் வாழும் மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து சந்தேகத்திற்குரிய நபர்களின் நடமாட்டம் இருப்பதை கண்டால் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என நடிகர் ரஜினிகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து கடலோர மக்களுக்காக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் கடல் வழி ஊடுருவல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக சிஐஎஸ்எஃப் வீரர்கள் 100 பேர் கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டர் மேற்கு வங்கத்தில் இருந்து கன்னியாகுமரி வரை சைக்கிளில் பயணம் செய்ய உள்ளதாகவும் அவர்கள் உங்கள் பகுதிக்கு வரும்போது வரவேற்று உற்சாகப்படுத்துமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். அனைவருக்கும் வணக்கம். நம்ம நாட்டோட பேரு நிம்மதி, சந்தோஷம். அதை கெடுக்க பயங்கரவாதிகள் கடல் வழியா நாட்டுக்குள்ளே புகுந்து கோர சம்பவங்கள் செய்வாங்க. அதுக்கு உதாரணம் மும்பைல 26/11 நடந்த அந்த கோர சம்பவம் கிட்ட 175 பேரோட உயிரை வாங்கிடுச்சு. கடலோர பகுதியில் வாழும் மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து சந்தேகத்துக்குரிய மக்கள் யாரை நடமாடினா கிட்டே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்ங்கிற ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த 100 சிஐஎஸ்எஃப் வீரர்கள் கிட்ட 7000 கிலோமீட்டர் வெஸ்ட் பெங்கால் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சைக்கிள்ல ரேலி போவாங்க. அவங்க ஏரியா வரும்போது அவங்களை வரவேற்று முடிஞ்சா அவங்க கூட கொஞ்சம் தூரம் போய் அவங்களை உற்சாகப்படுத்துங்க. நன்றி. வாழ்க தமிழ் மக்கள், வாழ்க தமிழ்நாடு. ஜெய் ஹிந்த்.